Hello everyone. இன்னைக்கு இப்போ ஒரு idiom பார்க்க போறோம். இந்த idiom வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம யார்கிட்டயாவது வந்து ஏதாவது பெரியவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா உன் வயசுக்கு தக்க நடந்துக்கோ, உன் வயசுக்கு தக்க பேசு இப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்றத இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஒரு idiom யூஸ் பண்ணி சொல்றோம். அது என்னன்றதா இன்னைக்கு பார்க்க போறோம். So today's idiom of the day என்ன அப்படின்னா act your age. இந்த act your age அப்படிங்கிறதா உன் வயசுக்கு தக்க நடந்துக்கோ அப்படின்னு யார்கிட்டயா சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த idioms எல்லாம் வந்து நம்ம வச்சு ஒரு பெரிய சென்டென்ஸா நம்ம வந்து அதை கிரியேட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு வேர்ட் கத்துக்கிறோம்னா அந்த வேர்ட் வச்சு சென்டென்ஸ் பண்ணுவோம். பட் idiom வந்து நம்ம அந்த idiom மட்டுமே வந்து ஒரு ஆன்சரா நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு பெரியவங்க ஓகே ஒரு 20 வயசு பசங்க பொண்ணுங்க இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கோமா உன் வயசுக்கு தக்க நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லை பேசுறாங்க ஏதாவது சண்டை போடுறாங்க அப்படின்னா உன் வயசுக்கு தக்க பேசு, உன் வயசுக்கு தக்க நடந்துக்கோ அப்படிலாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி சொல்லும்போது ஆக்ட் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம சொன்னாலே அந்த அர்த்தம் வந்துடும். அண்ட் இப்போ ஒரு சென்டென்ஸா வேற எக்ஸ்ட்ராவா எதுவும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி சில்லி ஆக்ட் யுவர் ஏஜ் அப்படின்னா சில்லி அப்படின்றது என்னன்னா ரொம்ப இப்போ ஒரு காலேஜ் பசங்க காலேஜ் படிக்கிற பொண்ணோ பையனோ வந்து ஒரு சின்ன ஒரு முட்டாய்க்காக வந்து அழுகுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும். அப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் டோன்ட் பி சில்லி ஆக்ட் யுவர் ஏஜ் அப்படின்னா இப்படி ஒரு சின்ன ஒரு சில்லியான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி அடம் படிக்காத உன் வயசுக்கு தக்க நடந்துக்கோ அப்படி சொல்றதுக்கு. இது வந்து நம்ம எப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கலாம். டோன்ட் பி சில்லி ஆக்ட் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஸ்டாப் பீயிங் சில்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்டாப் பீயிங் சில்லி ஆக்ட் யுவர் ஏஜ். அந்த மாதிரி சில்லியா நடக்கிறத நிப்பாட்டு உன் வயசுக்கு தக்க நடந்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ட் யுவர் ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ. பை. வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் அப்படின்னா